ओम शांति. सबका स्ट्रेस खत्म हो गया? எல்லாருடைய மன அழுத்தம் முடிஞ்சிருச்சா? पक्का? முடிஞ்சிருச்சா? तो फिर सेशन क्यों रखना है? அப்புறம் ஏன் இந்த வகுப்பு வச்சிருக்காங்க? खत्म हो गया तो सेशन क्यों रखना है? டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸே முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் எதுக்காக இந்த கிளாஸ்? यस. क्यों रखना है? எதுக்காக வைக்கணும்? बहुत कुछ जानने के लिए. बहुत कुछ जानने के लिए, समझने के लिए. जानने के लिए. You are right. We cannot be doing exercise every time. We cannot be watching movie every time. We cannot be with our friends all the time. நம்ம எல்லா டைமில் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எல்லா டைமில் ஒரு சினிமாவை பார்த்துட்டு இருக்க முடியாது, எல்லா டைமில் நண்பர்களோடு இருந்துட்டு இருக்க முடியாது. But I can be with myself all the time. ஆனால் நான் என்னுடன் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியும். Possible? முடியுமா? Yes. ஆமாம் தானே? So, actually, we have created what we say in Hindi, hawa of stress. நாம் நம்மளுடைய மன அழுத்தத்தை நிறைய நம்ம தான் உருவாக்கியிருக்கோம். Stress is there, so much stress at workplace. Long time back, why long time back? A few years back, we used to look forward to weekends. It will be Saturday, Sunday, Friday evening, weekend. We'll be able to spend our time with our family. நம்ம டென்ஷன் இருக்குன்றோம், மன அழுத்தம் இருக்குன்றோம், வேலை பண்ணுற இடத்துல நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்கிறோம். ரொம்ப நாளைக்கு முன்னால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாலெல்லாம் நம்ம வந்து வாரத்தினுடைய இறுதி நாட்கள் வருமா அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம். ஸோ தட் நம்ம நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அந்த நேரத்தை நம்மளால் வந்து செலவிட முடியும். But nowadays, ஆனால் இப்போ இந்த நாட்களில் it is better to work all the 24 hours, 7 days. இப்போ இருக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்குது? முழு நாள் 24 மணி நேரம் வேலை பண்ணிகிட்டே இருந்தாவே நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்குது. Family is also causing stress. குடும்பத்தில் இருக்கக்கூடியதன் மூலமாக அந்த உறுப்பினர்கள் மூலமாகவும் மன அழுத்தம் அப்படிங்கிறது வருது. I think Chennai is better off than North India. வட இந்தியாவை விட சென்னை கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது, நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்றாங்க. Right? சரியா? Am I right? நான் சரியா கரெக்டாக சொல்கிறேன்னா? In North, people used to wait for the weekend earlier, but now no more. முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் வந்து அந்த வார இறுதி நாட்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. People used to return from home at the right time, but now they like to spend more time in their offices. முன்னாலெல்லாம் ஆஃபீஸ்லேருந்து சரியான நேரத்தில் வந்து வீட்டில் செலவழிக்கணும்னு நினைப்பாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான நேரம் தன்னுடைய ஆஃபீஸில் செலவழிக்கணும்னு நினைக்கிறாங்க. People have started experiencing stress from their own people. தன்னுடைய சொந்த உறுப்பினர்கள் சொந்தத்தில் இருந்தே அவங்க வந்து மன அழுத்தத்தை அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலத்தில். The children, wife, situations and so on. மனைவி, அவங்களுடைய குழந்தைகள், சூழ்நிலை, அதன் மூலமாக அதன் காரணமாக. It's a big group, otherwise we conduct small little exercise in which we ask people, what is the cause of stress for you? இது வந்து பெரிய குரூப்பாக இருக்குது. இல்லைனா நாங்கள் யூஸ்வலாக இந்த வகுப்பு எடுக்கிறப்ப நம்ம சொல்லுவோம், உங்களுடைய அந்த மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுத சொல்லுவோம். இப்போ உங்களோட ஃபைலெல்லாம் நோட் பேட் இருக்குது, நீங்கள் தீதியோட கிளாஸை நோட் பண்ணிக்கலாம்.
ऋषि सभी के पास नोट है तो To लिखना our है। surprise, people write their workplace is the cause of stress for them. எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நான் வேலை பண்ணக்கூடிய இடம்தான் என்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணம்னு நிறைய பேர் எழுதுவாங்க. Now just imagine the place where you are spending the maximum time of your life. If it becomes stressful, how will you face life? உங்களுடைய How will you வாழ்க்கையில live life? அதிகப்படியான நேரத்தை நீங்க வந்து செலவழிக்கிறது அந்த ஆஃபீஸ்ல, அந்த இடத்துல வந்து மன அழுத்தத்தை அனுபவம் பண்ணோம்னா அப்ப வாழ்க்கையோட நிலை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. People say life is a war zone. அதாவது உலகத்துல வந்து சொல்றாங்க, வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்ட இடம் அப்படின்னு The சொல்றாங்க. whole life you have to keep fighting. போர்க்களம்ன்றாங்க. ஸோ முழு வாழ்க்கை வந்து போராடிட்டே இருக்காங்க. What sort of life it is? What sort of life it அப்ப is எந்த when மாதிரி you are வாழ்க்கை இது? always at your toes fighting? ஒவ்வொரு நேரமும் வந்து சண்டை போட்டே இருந்தா எந்த மாதிரி வாழ்க்கை அது? Life is not a war zone. No. வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் கிடையாது. It is meant to be enjoyed, அது சந்தோஷமாக இருப்பதற்காக, lived thoroughly. மகிழ்ச்சியாக இருப்பதற்கானது. So, we have to find what is the reason for stress for me personally. அதனால மன அழுத்தத்திற்கு, என்னுடைய மன அழுத்தத்திற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் தான் வந்து கண்டுபிடிக்கணும். What is stress? மன அழுத்தம்னா என்ன? There are 1001 definitions of it. அதுக்கு 1001 டெஃபினிஷன்ஸ் இருக்கு. But one that I would like to share with you, and the one that is more workable, I will take up. நிறைய டெஃபினிஷன் இருக்கு, ஆனால் ஒரு விஷயத்தை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அது ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து கொண்டு வர முடியும், கடைபிடிக்க முடியும். Let us be very practical. Stress is a form of pain that comes to tell me that there is something that I need to change. It is a messenger. Stress is a messenger. அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு தூதுவன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அது ஒரு விதமான வழி, நான் மாறணும் அப்படிங்கிறத எனக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு வழி தான் அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது. Supposing the chair on which you are sitting, there is a nail, you change it. நீங்கள் உட்காந்துருக்கக்கூடிய அந்த இடத்துல, சேர் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு குட்டி குண்டு ஊசி மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்த மாற்றி உட்காருவீங்க. You are feeling discomfort. இப்போ நீங்கள் சௌகரியமாக உட்காந்துருக்கீங்க, So அது you like to இருந்ததுன்னா change. அசௌகரியமாக இருக்கும். You like to change. ஸோ நீங்கள் மாறணும்னு விரும்புவீங்க. Similarly, if there is stress, it tells me, oh man, you need to change something. அதே மாதிரி மன அழுத்தம் இருந்தது அப்படின்னா அது எனக்கு என்ன எடுத்து சொல்லுது அப்படின்னா, நீ உனக்குள்ளே போ, ஏதோ ஒன்று நீ உனக்குள்ளே மாற்றிக்கணும் அப்படின்னு அது சொல்லுது. What is it that I need to change? இப்போ நான் எனக்குள்ளே என்ன ஒரு விஷயத்த மாற்றிக்கணும்? Generally, our pointing finger goes towards others. பொதுவாகவே பார்த்தோன்னா கை இப்படி காட்டுறப்ப அந்த ஒரு விரல் மற்றவங்கள நோக்கி தான் காட்டுறோம். It is the same situation. Give stress to me, but not to others. ஒரே சூழ்நிலை தான், ஆனால் அந்த சூழ்நிலை எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது இல்லை. Why? ஏன் அந்த மாதிரி? If there is stress in the thing outside, then everyone should feel stress. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் மூலமாக ஒரு மன அழுத்தம் ஏற்படுதுன்னா அதனால எல்லாருக்கும் தானே ஏற்படணும். But I feel stressed out, you don't. ஆனால் எனக்கு அதன் மூலமாக ஒரு மன அழுத்தம் ஏற்படுது, இன்னொருத்தங்களுக்கு ஏற்படலை. So it means there is something in me that is making me to feel stressed out. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் என்னை அந்த மாதிரி மன அழுத்தத்தில் கொண்டு வருது. Same child, when you come back from your office, comes running,
and holds on to your legs, wants your attention. You give the child a pat, a kiss, you love the child. But if the child is doing the same thing in the morning when you are in a hurry to go to the office, child comes and holds on to you, what do? ஒரே You shout குழந்தை at your wife, can't you hold the child? I'm getting late, and so on. Situation is the same. But what made the difference? அதாவது ஒரே குழந்தை தான். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி வரீங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை உங்களை நோக்கி ஓடி வருது, உங்களை காலை பிடிக்குது, உங்களை நீங்கள் வந்து அதை தட்டி கொடுக்குறீங்க, அதுக்கு முத்தம் கொடுக்குறீங்க, உங்களுடைய கவனத்தை தான் வேணும் அப்படின்னு அது வந்து விரும்புது. பட் அதே நீங்களும் அதை வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் இதே காலையில் நீங்கள் உங்களோட வேலைக்கு கிளம்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த குழந்தை அந்த மாதிரி வந்து உங்கள் காலை பிடிச்சிச்சின்னா என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய மனைவியை பார்த்து கத்துவோம், பார்த்துக்க மாட்டியா, குழந்தைய கவனிச்சிக்க மாட்டியா, பாரு நான் கிளம்பணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதே ஒரு விஷயம்தான், அதே குழந்தை தான். இப்போ எனக்குள்ள அந்த மன அழுத்தத்தை கொண்டு வரக்கூடியது எது? So it means there is a difference in my mindset in the morning, mindset in the evening. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனநிலையில் காலையிலையும் சாயந்தரத்தையும் இருக்கக்கூடிய மனநிலையில் வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். And this is why morning event makes me stressful, evening does not. அதனால தான் காலையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எனக்கு மன அழுத்தத்தை கொடுக்குது, சாயந்தரம் அதே நடக்குது, ஆனால் எனக்கு அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கல. So it is my response to it. It is not the situation, but it is my response to the situation that causes stress. அதனால் அந்த சூழ்நிலை வந்து எனக்கு வந்து மன அழுத்தத்தை கொடுக்கல, ஆனால் நான் அந்த சூழ்நிலைக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், பதில் எப்படி நான் அதை நடந்துக்கிறேன், அதுதான் எனக்குள்ள மன அழுத்தத்தை கொடுக்குது. Another aspect that I would like to highlight, tension, pressure, they are temporary things. But stress is a continuous thing. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு முன்னால் வந்து அதை வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். டென்ஷன், ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது இருந்து போயிடும், ஆனால் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடியது. There is deadline and you have to submit your report. You are under pressure, and once that report is submitted, you are fine. ஸோ உங்களுக்கு முன்னால் ஒரு டெட்லைன் இருக்குது, நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த டேட் வருது, நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாயிடுது இல்லையா? Similarly, let's say I have to catch a flight and I find waterlogging on the way from Happy Village to the airport. I have to reroute my passage to the airport. It takes more time. I am under pressure and maybe under tension also because I have to attend a meeting also. ஸோ இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து போகக்கூடிய அந்த பாதையில் சப்போஸ் தண்ணி ஃபுல்லாக தேங்கி நிற்குது. அப்போ நேச்சுரலி நான் என்ன பண்ணியாகணும், நான் போகக்கூடிய அந்த பாதையை, அந்த வழியை வந்து நான் மாற்றி வந்து போக வேண்டியதாக இருக்கும். அப்போ அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமான நேரம் வந்து ஏற்படும். ஸோ அப்போ எனக்குள்ள நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கும். சில டைமில் இந்த ஒரு சூழ்நிலையில் டென்ஷன் கூட நிறையா வந்து ஆகலாம், ஏன்னா நான் வந்து மீட்டிங்கும் அட்டன் பண்ண வேண்டி இருக்கும். I reach my destination and I'm okay. இப்போ சப்போஸ் நான் என்னுடைய எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன், அவ்வளோதான். This is not stress. இது வந்து ஸ்ட்ரெஸ் கிடையாது. Temporary and it is over. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு இருக்குது, டெம்ப்ரரியாக சில நொடிகளுக்கு இருக்குது, கொஞ்ச நேரம்னா அது பரவாயில்ல, ஆனால் அது ஸ்ட்ரெஸ் கிடையாது. But what disturbs me is if something remains constantly all the 24 hours. ஆனால் என்னை எது பாதிக்குதுன்னா, நிரந்தரமாக 24 மணி நேரம் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டே இருந்ததுன்னா அதுதான் என்னைய வந்து பாதிக்குது. And this takes away lot of energy at my thought level. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய நிறைய சக்தியை அது உறிஞ்சிக்குது, எடுத்துருது. I have to live with it.
I have to do this. These kinds of things, which I feel have been inflicted upon me, they become a cause of stress. இப்போ நான் 24 மணி நேரம் அது என் கூட இருக்குன்னா அது கூடயே நான் வாழணும், அது கூடயே எல்லா வேலையும் செய்யணும், எல்லாம் பண்ணணும். அப்போ இந்த எண்ணம் என்ன பண்ணுறப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னுடைய எண்ணத்தில் என்ன வருதுன்னா என் மீது இதெல்லாம் சுமத்தப்பட்டிருக்கு, திணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப இதுதான் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது. Let me tell you one thing very frankly. People say when you are under stress, you count 1,000, you move backwards, do this, do that, your stress will be. These are all temporary things. நான் உங்ககிட்ட ரொம்ப ஃப்ராங்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். டென்ஷன் ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க 1000 வரைக்கும் அப்படியே கவுண்ட் பண்ணு, இல்லை நம்பரை வந்து ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாமே டெம்ப்ரரியாக தான் ஒரு ரிலீஃபை கொடுக்கும். We have to find those ways that do not cause me stress at all. நான் அந்த மாதிரி ஒரு வழியை நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வரவே கூடாது. And if there is stress, I should be able to face it in a valiant way. அப்படி எனக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதை நான் நல்ல முறையில் வந்து எதிர்நோக்க முடியணும், அந்த வழியை நான் கண்டுபிடிக்கணும். It means preparation beforehand. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரீட்சை வரத்துக்கு முன்னாலேயே ப்ரிப்பேர் பண்ணிடணும், தயாராகணும். There is say some incident. If I sit down and meditate, I will not be able to meditate, let me tell you frankly. அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் உட்காடுறேன், நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு நான் உட்காந்தேன்னா நான் உங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், உங்களால் பண்ணவே முடியாது. For instance, there is fire. There is fire. Would you sit down to meditate? உங்களுக்கு நல்ல நெருப்பு பற்றிட்டு இருக்கு, உட்காந்து தியானம் பண்ண முடியுமா? No. You will try to extinguish the fire. அந்த நெருப்பை அணைப்பதற்காக தான் நீங்கள் திட்டம் போடுவீங்க இல்லையா? To extinguish the fire, you need to have right thinking. அந்த நெருப்பை அணைப்பதற்கு உங்களுக்குள்ளார சரியான சிந்தனைகள் இருக்கணும், Right perception. சரியான ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். If you put water and this electricity thing, it will do harm. சப்போஸ் வந்து இது கரண்ட்னால ஆயிருக்கு அப்படின்னா நம்ம தண்ணியை போட்டோன்னா அது வந்து இன்னும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். You have to find some other way. ஸோ நம்ம வேற ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். Which means you have to equip yourself with all those things which will enable you to face the situation. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் முன்னால் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை சரியான முறையில் நான் வந்து ஃபேஸ் பண்ணணும், அதற்கான அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நான் முதல்ல இருந்தே தெரிஞ்சு வச்சுருக்கணும். What are those things? ஸோ அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் என்ன? I will come straight forward to those points. நான் நேரடியாக அந்த பாயிண்ட்ஸுக்கு வரேன். First thing is, my thinking should be very clear. முதல் விஷயம், என்னுடைய எண்ணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். Which means keeping my mind free of biases, prejudices, leanings and attachments. அப்படின்னா என்ன அர்த்தம்? மனதை வந்து சுதந்திரமாக வச்சுருக்கணும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? எதையும் சார்ந்தோ இல்லை ஏதோ ஒரு விதமான விஷயத்துக்கு அடிமையாகவோ இல்லை ஒரு சைடில் வந்து சாஞ்சு இருக்கக்கூடாது நம்மளுடைய மனநிலை. Most of the time it is found we do wrong things because of lack of clear perception. சரியான அந்த கண்ணோட்டம் இல்லாத காரணத்தினால தான் நிறைய முறை நம்ம தவறு செஞ்சிடுறோம். So clarity in thinking is the first step. ஸோ அதனால் முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் ரொம்ப தெளிவாக வந்து இருக்கணும். Try to see the things as they are. எது எப்படி இருக்கோ அதை அப்படியே பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இருக்கணும். Free yourself of ideas, your own ideas,
idiosyncrasies, free yourself. ஸோ உங்களுடைய சொந்த ஐடியாஸ் இருக்கும், விஷயங்கள் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் உங்களே நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. Only then you'll be able to adjust the situation in the right way. அப்போ தான் அந்த சூழ்நிலையை சரியான முறையில் உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். To give you one example, I don't know if you have heard of Confucius, the Chinese philosopher, who said, when the wise old men of antiquity, when they wanted to set right their countries, they first thought of setting right their families. When they wanted to set right their families, they thought of setting right themselves first. In order to set right themselves, they thought of setting right their minds. In order to set right their minds, they designed a formula, try to see the things as they are. ஸோ நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சைனீஸ் புரட்சியாளர் ஸ்காலர் ஒருத்தர் இருந்தார், கன்ஃபியூஷியஸ் அப்படின்னு. நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன விஷயங்களை உங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மூத்தவர்கள் வந்து ஒரு தடவை அந்த நாட்டை வந்து சரியாக ஆக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாங்களா. இப்போ அது சரியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து அப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாட்டை ஆக்கணும்னா முதல்ல குடும்பத்தை வந்து சரியான முறையில் கொண்டு வரணும் அப்படின்னாங்களாம். இப்போ குடும்பத்தை சரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற போகிறப்ப அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சதான் முதல்ல நான் என்னை சரியாக ஆக்கிக்கணும் அப்படின்னு. அப்புறம் தன்னை சரியாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்சதா நான் முதல்ல என்னுடைய மனதை வந்து சரியாக வந்து ஆக்கிக்கணும். இப்போ மனதை சரியாக ஆக்கிக்கணும்னா அப்போ அவங்க சொல்கிறாங்க, முதல்ல என்னுடைய எண்ணங்கள் சிந்தனைகளை தெளிவாக நான் வந்து வைக்கணும். ஸோ அப்போ அவங்க சொன்ன ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எது எப்படி இருக்கோ அதை அதே மாதிரி அப்படியே பார்க்கணும் நம்ம. If the storm is there outside and I am also shaking up and down, I will not be able to assess the situation properly. வெளியில் வந்து ஒரு புயல் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் நானும் உள்ளுக்குள்ளார மேலே கீழே ஆயிட்டே இருக்கேன் அப்படின்னா இப்போ அந்த சூழ்நிலை எந்த மாதிரியானது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத என்னால் சரியாக புரிந்து கொண்டு அதற்காக செயல்பட முடியாமல் போயிடும். Which means bias, doubt, prejudice has to be removed. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சார்ந்து இருப்பது, இப்படி தான் இருக்குன்னா என்னுடைய மனதில் ஒரு சொந்த கருத்தை கொண்டு வருது, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியேற்றணும். There are many more things. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. I will just give you one small little question. ஒரு சிறிய ஒரு கேள்வி கொடுக்குறேன் to explain this. If someone has heard it before, kindly don't answer, let others participate. Let's say there is a room. யாராவது அவங்க வந்து ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. யாராவது இதுக்கு முன்னால் இதை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க பதில் சொல்ல வேணாம், புதுசாக கேள்விப்படுறவங்க இதற்கான பதில் சொல்லுங்கள். Remember, the golden rule is try to see the things as they are. Okay? கோல்டன் ரூல் என்ன அப்படின்னா, எது எப்படியோ அதை அப்படியே பார்க்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். Let's say there is a room. And in room, Romeo and Juliet are there. ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ரோமியோ அண்ட் ஜூலியட் இருக்காங்க. In the morning, when the room was opened, காலையில் ரூம் திறக்கப்படுது. there was a cyclone like in Chennai. சென்னையை போல புயல் இருந்தது வெளியில். And lot of havoc was there. The tablecloth went down, newspapers flown here and there. The vase that was kept on the TV, it fell down. Water spilled everywhere. And Romeo and Juliet were found dead. ஸோ அப்போ காற்று திறந்தோடனே வெளியில் புயல் அவ்வளோ பயங்கரமான காற்று அடிக்குது. அங்கே இருக்கிற பேப்பர் வந்து அப்படியே பறக்குது. ஜன்னல் இருக்கக்கூடிய அந்த திரைகள் எல்லாம் வந்து அப்போ அடிக்க ஆரம்பிக்குது. டிவி இருக்கிறதுக்கு மேலே இருக்கக்கூடியதெல்லாம் கீழே விழுது. அப்போ அந்த அங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே எல்லாம் சிந்த ஆரம்பிக்குது. அப்புறம் ரோமியோ அண்ட் ஜூலியட் இறந்து கிடக்குறாங்க. How did it happen? அது எப்படி நடந்துச்சு? Yes. இப்போ சொல்லுங்க. Yes. Any answers?
பயம், ஃபியர், Fear, out of fear. Okay. Any other answer? வேற ஏதாவது பதில்கள் இருக்கா? ஓவர் திங்கிங். Overthinking. Okay. They were not confident. They had no confidence. Okay. Anxiety. Huh? Anxiety. 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 They got stressed out. Huh? Okay. Okay. வேற வேற ஏதாவது சொல்றீங்க? Suffocation was there because the door was first closed, no Suffocation. sort of. Okay. What is that? Overthinking, they are repeating it. Overeating. Overthinking. Overthinking. बहुत Overthinking. सोच लिया, हाँ. Okay. Romeo and Juliet are the names of small two little fish that were in the vase. The water அந்த fell தண்ணியில down. தண்ணியில They were தண்ணி dead. கீழே விழுந்தது சிந்துச்சு இல்லையா? ஸோ அந்த தண்ணியில இருந்த 2 மீன்களுடைய பேர் தான் ரோமியோ அண்ட் ஜூலியட் அப்படிங்கிறது. அந்த வாஷ் கீழே விழுந்துச்சு, தண்ணி சிந்துனுச்சு, அப்போ அதுல இருந்த மீன் செத்து போயிருக்கோம்ல. But when I said Romeo and Juliet, all of you remembered Shakespeare. நான் ரோமியோ அண்ட் ஜூலியட்னு சொல்றப்ப எல்லாரும் ஷேக்ஸ்பியர் தான் ஞாபகத்துல கொண்டு வந்தீங்க. This is what is needed. இதுதான் தேவையாக இருக்கு. Question yourself. ஸோ உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. It can be something else. அது வேற ஏதாவா கூட இருக்கலாம். But the kind of thinking we have developed, we cherish it and we do not want to go outside it. நம்ம எந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்கி வச்சிருக்கோம்னா அதை விட்டு வெளியில போக விரும்புறது இல்லை. நான் என்ன சரி உருவாக்கி இருக்கேனோ அது சரி, நான் அதை வளர்க்க விரும்புறேன். Hence, when the file comes before you, you are all administrators. When a case comes before you, a file comes before you, 10 persons have given no, but it has come to you. Do you go by what the others have written and you also write no, or you take a chance to reassess it? உங்களுக்கு முன்னால் ஒரு ஃபைல் வருது. நீங்கள் எல்லாருமே நிர்வாகத்தில் இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முன்னால் ஒரு ஃபைல் வருது. ஒரு விஷயத்துக்காக எல்லாருமே ஒரு 10 பேர் அது இல்லை 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 நோ அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நீங்களும் நோ இல்லை அப்படின்னு எழுதுவீங்களா, இல்லை அதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு சரி அப்படின்னு செய்ய ஆரம்பிப்பீங்களா? Remember, it is not a file before you. It is a life before you. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு முன்னால் வருது ஒரு ஃபைல் இல்லை, உங்களுடைய லைஃப் வாழ்க்கை உங்கள் முன்னால் இருக்கு. And when you give it thorough attention, maybe you are able to bring out something new. அதன் மீது முழுமையான நீங்கள் கவனம் கொடுக்குறப்ப மேபி உங்கள் மூலமாக ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று வெளியில் கொண்டு வர கூட உங்களால் முடியும். Hence, take a chance, whatever situation comes before you, look at it as an opportunity that gives you a chance to bring out the best from inside. அதனால் உங்களுக்கு முன்னால் என்ன வருதோ அதை நீங்கள் ஒரு வாய்ப்பாக நினச்சி சுயத்தில் எனக்குள்ள என்னெல்லாம் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கோ அதெல்லாம் நல்ல முறையில் வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு அதை செயல்படுங்க. This will give you confidence and trust in yourself. இதன் மூலமாக சுயத்தின் மீது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை இது கொடுக்கும். To face any kind of stress, it is essential that you have to be courageous and be trustworthy. எந்த ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அதற்கு நான் தைரியமாகவும் இருக்க வேண்டும், தன்னம்பிக்கை உடையவனாகவும் இருக்க வேண்டும். If I respond in the same way as others have done, what is my speciality? எல்லாரும் செஞ்ச மாதிரியே நானும் செஞ்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் என்னுடைய விசேஷத்தன்மை என்ன இருக்கு?
I understand we have to go by rules. We cannot flout rules. ஸோ எனக்கு புரியுது, ரூல்ஸ் படி தான் நான் பண்ணணும், அதை தாண்டி மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. But rules are meant for people. People are not meant for rules. ஆனால் அந்த சட்டத்திட்டங்கள், அந்த ரூல்ஸ் எல்லாம் மனிதர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதே தவிர இது அப்படியே திருப்பி போடுற மாதிரி கிடையாது. அதற்காக நம்ம கிடையாது. By doing so, what is inside you, you will encourage it, and that is innovation and creativity. இந்த மாதிரி நம்ம வந்து செய்கிறப்ப எனக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுப்பேன், அது என்னங்கிறத நான் கண்டுபிடிப்பேன். ஸோ அதுதான் புதிய ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கும். So clear thinking is the first step, as I said. ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி தெளிவான அந்த எண்ணம், சிந்தனை அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப். If my thinking has negativity, waste, doubts, I will not be able to keep myself stable under those circumstances. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒருவேளை என்னுடைய எண்ணங்களில் சந்தேகம் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது, நிறைய வீணானது இருக்குது அப்படின்னா என்னால் என்னை ஸ்திரமாக வைத்துக்கொள்ள முடியாது. Then we become disturbed whether I should do this or do that, to be or not to be like Hamlet. அப்புறமா நமக்கு ஒரு குழப்பம் வருது உள்ளுக்குள்ளார, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி இருந்துக்கலாமா, அப்படி இருந்துக்கலாமா அப்படின்லாம் தோணுது. Second thing, what is essentially required in our lives is balance. ரெண்டாவது விஷயம் ரொம்ப அவசியமானது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னன்னா பேலன்ஸ், சமநிலை. Balance in everything. எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் வேணும். Supposing this table, it has 4 legs, one leg is broken or one leg is smaller, this table will not be stable. இந்த டீப்பா இருக்குது, இதில் 4 கால் இருக்குது. சப்போஸ் ஒரு கால் உடஞ்சிருக்கு, இல்லை சரியாக இல்லை ஆடுது அப்படின்னா இது நிலையா நிற்காது இல்லையா? Please, administrators are workaholics. ஸோ அதனால் வந்து நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை வேலை வேலைன்னு அதுக்கு பின்னால் போகக்கூடியவர்களாக இருக்காங்க. They like to work, work and work. அவங்க வேலை வேலை வேலைன்னு வேலை பண்ணோன்னே விரும்பிட்டு இருக்காங்க. But the other aspect of their life is lost. ஆனால் வாழ்க்கையினுடைய இன்னொரு புறம் வந்து இழந்துடுறோம். We have to keep a balance between work and family. அதனால் என்னுடைய குடும்பத்திற்கும் வேலைக்கும் ஒரு பேலன்ஸ்னா கொண்டு வரணும். You know very well, when you return home and you are wearing the cap of ego that I am so and so secretary in the department, and you enter the home with the same cap, what does your wife say to you? You are a secretary over there. At home you are our father and mother. நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வரீங்க, வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப நான் வந்து ஸோ அண்ட் ஸோ செக்ரட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு அகங்காரத்தினுடைய தொப்பியை அவங்க தலையில் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரீங்க. அதே உணர்வோட கர்வத்தோடு வீட்டுக்குள்ளே நுழையிறீங்க. அப்போ வந்து நான் செக்ரட்டரி அப்படின்னு சொன்னோன்னா உங்களுடைய குழந்தையோ இல்லைன்னா உங்கள் மனைவியோ என்ன சொல்லுவாங்க? நீங்கள் செக்ரட்டரி, அங்கே வீட்டில் என்னுடைய கணவன் எங்களுடைய அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Right? சரிதானே? Right? சரியா? So, balance between this plus balance between qualities. So, இதில் சமநிலை வேணும். Like humility and authority. There has to be balance. If you are too humble, people will not listen to you. And if you are too authoritarian, people will fear you, dread you. We have to keep a balance. அதே மாதிரி தான் பண்புகள்லேயும் சமநிலை வந்து தேவைப்படுது. அதாவது வந்து பணிவுத்தன்மை மற்றும் அதிகாரம். ரொம்ப பணிவாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கீழே இருக்கவங்க நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப அதிகாரத்தை காட்டணும் அப்படின்னா இப்போ கீழே இருக்கக்கூடியவங்க பயப்பட தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த 2 குணாதிசயங்களுக்கு நடுவுலையும் நமக்கு சமநிலை அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. Balance between humility and authority. Similarly, balance between
say love and law. You have to be loveful also. At the same time, you have to be lawful also. இதே மாதிரி தான் லவ் அண்ட் லா ரெண்டுக்குமே நடுவில் ஒரு பேலன்ஸ் நமக்கு கண்டிப்பாக வேணும். லவ்ஃபுல்லாகவும் இருக்கணும், லாஃபுல்லாகவும் இருக்கணும். Remember, balance in life brings bliss to you. ஞாபகம் வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் நம்ம சமநிலை பேலன்ஸ்டாக இருந்தோன்னா அது உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொண்டு வரும். If there is a balance, you will be okay. You feel good inside. If there is more of love, less of law, it will invite problems. இந்த சமநிலை இருந்ததுன்னா உங்களுடைய மனசுக்கு வந்து ஓகே சரி நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் வந்து உணர்வீங்க. சப்போஸ் நிறைய அன்பு இருக்குது, அந்த லா சட்டப்படி நடக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும்னா உள்ளுக்குள்ளார நிறைய கேள்விகள் வந்து வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். So we have to check. I can go on this, but we have to check whether I am keeping a balanced life. ஸோ இதுக்குள்ளே நான் உள்ள நிறையா வந்து போகலை டீப்பாக, ஆனால் நான் எனக்குள்ளே வந்து செக் பண்ணணும், நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில் சமநிலை வைக்கின்றேனா. Stress occurs when there is imbalance. இந்த ஸ்ட்ரெஸ் எப்போ வருது, எப்போ இந்த சமநிலை இல்லாமல் மேலே கீழே போதோ அப்போ தான் வருது. Similarly, there is what is called, I generally suggest, stressful situation is there. You cannot change it. There are 3 A's that you can apply. ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலை இருக்குது, அதை மாற்றவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதற்காக வந்து அதை சரி பண்ணுறதுக்காக 3A அப்படிங்கிறது இருக்குது. First, avoid. ஃபர்ஸ்ட் திங் அவாய்ட், அதை வந்து விட்டுடணும். If you are able to avoid, good. அதை என்னால் விட்டுட முடியுது, அவாய்ட் பண்ண முடியுதுன்னா ரொம்ப நல்லது. If you are able to alter, even then it is good. அதை உங்களால் மாற்ற முடியுது, செகண்ட் ஆல்டர் மாற்ற முடியுது அப்படின்னா அதுவும் பரவாயில்ல, நல்லது. And third A is accept. மூணாவது அக்செப்ட், ஏற்றுக்கொள்ளுதல். If you are not able to avoid, not able to alter, accept the situation. உங்களால் அவாய்ட் பண்ணவும் முடியல, மாற்றவும் முடியல அப்படின்னா அதை ஏற்றுக்கோங்க. Don't fight with it. அதை எதிர்நோக்கி அதை வந்து சண்டை போடாதீங்க. It will deplete you of your energy. அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை இழக்க வைத்து விடும். It will bring loss of respect in your own eyes. தன்னுடைய சுயத்தினுடைய பார்வையிலே சுயத்தினுடைய மதிப்பை குறைக்க வைத்து விடும். And many more things. இன்னும் நிறைய விஷயங்கள். Inferiority complex, etc. But there is a formula in our culture, and that is detached involvement. You have to be involved, you cannot run away, but at the same time remain detached. நம்மளுடைய பாரதத்தினுடைய கலாச்சாரத்தில் ஒரு விஷயம், ஒரு ஃபார்முலா வந்து இருக்குது. அதாவது டிட்டாச்டு இன்வால்வ், அதாவது வந்து நம்ம வந்து இன்வால்வ் ஆகணும், அதை செய்யணும், ஆனால் விடுபட்ட மனநிலையிலிருந்து அதை வந்து செய்யணும். I saw when the President of India visited our campus in Delhi. நான் வந்து பார்த்தேன், நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்கள் டெல்லியில் நம்மளுடைய தீதி இருக்காங்களே, ஸோ அந்த கேம்பஸ்க்கு வருகை தந்திருந்தாங்க. The officers and those who take care of the whole campus, police, etc., they were so stressed. அப்போ அந்த ஜனாதிபதியை சுற்றி ஆஃபீஸர்ஸு நிறைய பேர் வருவாங்களே, அந்த போலீஸ் அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. Anything moves and they become கொஞ்சம் அப்படி இப்படி நவந்தது அப்படின்னா அப்படியே அவங்க ரொம்ப அப்படியே அந்த மன அழுத்தத்தில் வந்து வந்துட்டாங்க. I agree. நான் ஒத்துக்கிறேன். They have to do their work honestly. அவங்கெல்லாம் அவங்க வேலையை வந்து நேர்மையாக செய்யணும், நான் ஒத்துக்கிறேன். But what is the point in keeping the self in such a stressful situation? ஆனால் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு மன அழுத்தத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? Be totally involved, yet remain detached. ஸோ நம்ம அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகி நம்ம வந்து மனதை ஈடுபடுத்தி நம்ம வந்து செயல் பண்ணணும், புரியணும், ஆனால் விடுபட்ட மனநிலை கூட வேணும்.
Involvement is essential, but attachment is the culprit. நம்ம வந்து நம்மளுடைய மனதை ஈடுபடுத்தி வந்து செய்யணும், அது தேவைதான். ஆனால் அட்டாச்மெண்ட், அந்த பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு கெட்டது. Attachment makes you unstable. அந்த பற்றுதல் உங்களை நிலையாக இருக்க விடாது. Small little example. There is a surgeon who operates on hundreds of people. If you place his own child before him, what does he do? ஒரு சின்ன His உதாரணம், hands shake and says, I don't want to do it, let someone else do. Why? ஒரு சின்ன உதாரணம், ஒரு சர்ஜன் இருக்கார், நூற்றுக்கணக்கான ஆப்ரேஷன் அவர் பண்ணிகிட்டே இருக்கார். சப்போஸ் அவருடைய குழந்தை அவருக்கு முன்னால் ஆப்ரேஷனுக்காக வந்தால், இல்லை என்னால் பண்ண முடியாது, அவருடைய கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்? Attachment. பற்றுதல். It is attachment that makes me fearful. அந்த பற்றுதல் எனக்குள் பயத்தை உருவாக்குகிறது. And fear brings anxiety in me. அந்த பயம் வந்து எனக்குள்ள ஒரு நடுக்கத்தை உருவாக்குது. And anxiety, if sustained, becomes stressful. அந்த ஆங்ஸைட்டி அப்படியே இருந்துட்டே, படபடப்பு அது இருந்துட்டே இருந்தது அப்படின்னா அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துரும். So adopt the formula of detached involvement. அதனால எப்பயுமே இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க, விடுபட்டு செயல்பட வேண்டும். Totally, it is responsibility, we have to do it, but detached. முழுமையான As though you are doing someone else's work, not your file, someone else's. ஸோ முழுமையான ஒரு பொறுப்புணர்வோடு இருந்து தான் நம்ம வந்து இதை செய்யணும். ஏன்னா ஏதோ ஒன்று கிடையாது, எனக்கு முன்னால் நான் செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன். ஸோ முழு பொறுப்புணர்வோடு தான் நம்ம செய்யணும். Let me tell you, when you are detached, your thinking is better. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், எப்போ நீங்கள் விடுபட்ட மனநிலையிலேருந்து செயல்படுறீங்களோ அப்போ உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் ரொம்ப நல்லதாக இருக்கும், பெட்டராக இருக்கும். And this will help you in your capacity to face the situation. அந்த சூழ்நிலை எதிர்நோக்குவதற்கான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இது ரொம்ப நிறைய உறுதுணை புரியும். Another thing that you must have heard, it is nimit bhav. I am an instrument. இன்னொரு விஷயம் நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் வந்து ஒரு கருவி. அந்த கருவி அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருக்கணும். Do your best because you are in the position, because it's your responsibility. Do your best, but as an instrument. ஸோ நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு பொசிஷனில் இருக்கீங்க, நிர்வாகத்தில் இருக்கீங்க. ஸோ உங்களோட பெஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்க, பெஸ்ட்டானதை நீங்கள் வந்து செய்யுங்க. ஆனால் அந்த கருவிங்கிற உணர்வில் இருந்து செய்யுங்க. This is mine, this my and mine brings stress. இந்த என்னோடது, நான் என்னோடது அப்படிங்கிற அந்த உணர்வு எனக்குள்ள ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்துடுது. So when you are playing your role as an instrument, no stress can be involved. எப்போ நான் ஒரு கருவி அப்படிங்கிற அந்த உணர்வுல இருந்து நான் என்னுடைய கதாபாத்திரத்தை நடிக்கின்றேனோ அப்போ எனக்கு ஸ்ட்ரெஸ் வராது. This should be the spiritual culture of the soul. இதுதான் அந்த ஆத்மாவினுடைய ஆன்மீக ஒரு கலாச்சாரமாக இருக்க வேண்டும். This has to be nurtured. இதை தான் நாம் வளர்க்க வேண்டும். We very frequently attach ourselves with the roles that we play. நாம் நிறைய முறை வந்து நான் என்ன கதாபாத்திரத்தை நடிக்கிறேனோ அந்த கதாபாத்திரத்தோட நம்ம வந்து அப்படியே மூழ்கிடுறோம். Remember, I am not a role, I am a soul. நான் கதாபாத்திரம் அல்ல, அந்த ரோல் கிடையாது, நான் ஒரு ஆத்மாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. The soul is playing that role. ஆத்மா அந்த கதாபாத்திரத்தை நடிக்கின்றது. I am what I am. நான் நானாக தான் இருக்கேன், நான் யாரோ அதை தான் நான். Just as when you are an officer, you are occupying the seat of the officer. எப்படி நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா அந்த ஆஃபீஸர் அப்படிங்கிற அந்த ஒரு சீட்டை நீங்கள் வந்து ஏற்றிருக்கீங்க. Play your role.
அது உங்களுடைய கதாபாத்திரத்துல நடிக்கிறீங்க. After a few years, you are going to retire. கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் வருடங்கள் கழிச்சு நீங்க ரிட்டையர் ஆயிடுவீங்க. You cannot live with that label. அந்த ஆபீசர் அப்படிங்கிற லேபிளோடயே நீங்க வாழ்ந்துட்டு இருக்க முடியாது. So do your best. சொன்னாலும் உங்களோட பெஸ்ட் நீங்க செய்யுங்க. Then there is another concept which is called Sakshi Drishta. அதுக்கு அடுத்த இன்னொரு கான்செப்ட் இருக்கு, சாட்சி மனநிலை பார்வையாளன். Sakshi Drishta means where I am an observer. சாட்சி பார்வையாளன் அப்படின்னா அந்த நிலையில இருக்கிறப்ப, if there is storm up and down outside, upheaval outside, what can you do? பார்வையாளனாக நான் இருக்கேன், அந்த நேரத்தில் வெளியே ஒரு புயலோ இல்லை ஏதோ ஒரு கெட்டதோ மேலே கீழே போயிட்டே இருக்குன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்? Can you stop it? நீங்கள் வெளியில் இருக்கிறத நிறுத்த முடியுமா? Tell me, in times of corona, all of us knew everything. Government was telling us everything. Were we able to do anything? நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு கொரோனா டைமில் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது, கவர்மெண்ட்டும் நமக்கு எல்லா விஷயத்தையும் சொன்னது, ஆனால் என்னால் ஏதாவது செய்ய முடிஞ்சதா? Child on the first floor, father on the second floor, mother in the ground floor. What could we do? குழந்தை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அப்பா இருந்தார், கீழே இருக்கக்கூடிய தரைத்தளத்தில் அம்மா இருந்தாங்க. என்ன பண்ண முடிஞ்சது? So be Sakshi Drishta. ஸோ அதனால் ஒரு பார்வையாளனாக இருங்க. Observe and do the best. ஸோ கவனித்து அப்சர்வ் பண்ணி பெஸ்ட்டாக செய்யுங்க. Don't disturb yourself here. ஸோ உங்களுடைய மனநிலையை பாதிப்படைய வைக்காதீர்கள். Disturbance here makes everything unstable. டிஸ்டர்பன்ஸ் மனதில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எனக்குள்ளேயே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் ஆக்கிடும். Small little example. ஒரு சின்ன உதாரணம். Between stimulus and response, we have a space, but we never use that space. ஒரு தூண்டுதல் ஏற்படுது, அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். இந்த தூண்டுதல் வரதுக்கும் என்னுடைய ரெஸ்பான்ஸுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் கிடைக்குது, ஆனால் நம்ம அதை பயன்படுத்துறதே இல்லை. It is said, think before you leap. சொல்லுவாங்க, செய்யறதுக்கு முன்னால யோசிக்கணும் அப்படின்னு. सोचो समझो फिर करो. யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா செயல்படுத்துங்க. What do we do? ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? What is your experience? What do you do? என்ன பண்ணுறோம்? நம்ம We first do the things. முதல்ல நம்ம செஞ்சிடறோம். Then we start thinking about it. Why did I do it? அதுக்கப்புறம் ஏன் நான் இதை செஞ்சேன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். And much later it dawns upon us, we are able to understand it. அதுக்கப்புறம் ரொம்ப நீண்ட நேரத்துக்கு அப்புறமா நமக்கு புரிஞ்சிக்க முடியுது, ஓ இது இப்படின்னு. Am I right? நான் சரியா நான் சொல்றது? Am I right? We have no control over our thoughts, no control over our actions, no control over our understanding. If someone says to you, oh brother, think about it, it cannot be like that. You don't have to give me lesson, I know, I understand everything. ஸோ நான் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய செயல்கள், என்னுடைய புரிதல் மீது ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். சப்போஸ் யாராவது உங்ககிட்ட இது இப்படி கிடையாது அப்படின்னு ஏதாவது சொன்னாங்க, அப்படி நீ எப்படி எனக்கு இது சொல்லலாம் அப்படின்னு. I understand better than you. நான் உன்னை விட நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். This has to be set right. ஸோ இதை தான் இப்போ சரி பண்ணணும். Think, understand and then act. யோசிங்க, புரிஞ்சுக்கோங்க, அப்புறமா செயல்படுங்க. This will give you control over the self. இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சுயத்தின் மீது ஒரு கட்டுப்பாடு ஒரு கண்ட்ரோல் கொடுக்கும். இது your behavior will not be reactive, it will become responsive.
நம்ம செய்யக்கூடிய நம்மளுடைய நடத்தை வந்து உடனடியாக வந்து எதிர்க்கிற மாதிரி இருக்காது, ஆனால் அழகான ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். Just last week, I was in the All India Institute of Medical Sciences talking to one of the doctors. She has conducted a lot of research on headache, and many other papers have been published by her. She said to me one thing. We were with a patient, and the thing was, the eye of the patient had got infected due to some bacteria, and she had almost lost her eyesight. Almost. What's the way out? It's young life, young sister. ஸோ போன வாரம் வந்து நான் வந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலில் டெல்லியில் வந்து போயிருந்தேன். ஒரு டாக்டரோட வந்து பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த டாக்டர் வந்து இந்த தலைவலிக்கு சம்மந்தப்பட்ட நிறைய வந்து ரிசர்ச் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய மற்ற விஷயங்களை பற்றியும் ரிசர்ச் பண்ணி பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசினப்போ வந்து ஒரு பேஷண்ட், ஒரு நோயாளியும் கூட இருந்தாங்க. ஸோ அந்த பேஷண்ட் என்ன அப்படின்னா, கண்ணில் வந்து ஒரு பாக்டீரியாவினால் பாதிக்கப்பட்டதுனால அவங்களுடைய பார்வையே போன ஒரு நிலையில் வந்து அவங்க இருந்தாங்க. ஒரு சிறிய வயதில் இருந்தவங்க தான் அந்த பேஷண்ட். Sister was upset. Her relatives were upset and sort of stressed. But she said one thing which I would like to share with you. She said, smile 15 times a day. அவங்க அந்த நோயாளி பக்கத்தில், பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்களாம், அவங்களுடைய வீட்டில் உறவினர்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஒரு நாளைக்கு 15 முறை புன்முறுவல் பூத்துக்கோங்க, ஸ்மைல் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா. Smile. Smile inside. Remember good things of your life and smile. Smile at yourself. Smile at others. 15 times a day, smile. It gives relaxation to the brain. Lot of harsh thinking is settled down. You are enjoying good emotions. Your thinking becomes clearer and your response is better. ஸோ அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, சிரிங்க, ஒரு நாளைக்கு 15 முறை நீங்கள் வந்து சிரிங்க, உள்ளத்தால் சிரிங்க, உங்களுக்குள்ள நடந்த நல்ல நல்ல விஷயங்களை நினைத்து, தன்னை நிறைத்து, உண்மையாக நீங்கள் வந்து மனதார வந்து சிரிங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிறைய வந்து விஷயங்கள் வந்து சரியாகும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் மனதளவில் வந்து சரியாகிறப்ப எண்ணங்களில் வந்து ஒரு சீரமைப்பு, நல்ல நல்ல விஷயங்கள், சிந்தனைகள் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். கெட்டது, வீணானது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது சரியாக்கும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 3 surgeries have been performed on that eye. அந்த கண்ணில் 3 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. And when I left, I received good news that little vision has come back. நான் அங்கேருந்து வெளியில் வரப்போ ஒரு நல்ல ஒரு செய்தி எனக்கு காதில் கிடச்சது. கொஞ்சம் அளவு பார்வை வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. Why? Good thinking, elevated thinking, happy thinking, generous thinking. ஸோ இது எப்படி நடந்துச்சு? நல்ல எண்ணங்கள், உயர்வான எண்ணங்கள், ஆக்கப்பூர்வமான அந்த ஒரு உயர்ந்த சிந்தனைகள், பரந்த மனதோட அந்த வள்ளல் தன்மையோடு இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், இது வந்து உதவி பண்ணியிருக்கு. Sometimes you are sitting all alone. சில டைம் நீங்கள் எல்லாரும் தனியாக கூட உட்கார்ந்துருப்பீங்க. You remember John Keats? John Keats is ode on daffodils. No. Anyway, he says, when often on my couch I lie, in vacant and in pensive mood, they flash upon my inward eye
That is the bliss of solitude. And then my heart with pleasure fills and dances with the daffodils. So, you are sitting all alone. Emerge those good things. Nice things. And make yourself comfortable and happy inside. ஸோ அவங்க ஏதோ ஒரு விஷயம் பழமொழி மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து தனிமையில் உட்காந்துருக்கீங்களோ அப்போ விஷயங்களை பற்றி கொஞ்சம் யோசிங்க. அதாவது நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்குள்ளே வந்து சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி, மகிழ்ச்சியை கொடுக்குற மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க. அப்போ உள்ளுக்குள்ளே மனம் கூட ஆட ஆரம்பிக்கும். மகிழ்ச்சியில் ஆனந்த பூரிப்புல நீங்கள் வந்து வர ஆரம்பிப்பீங்க. Okay? So smile 15 times a day, daily. Tick that today I have smiled for 15 times. ஸோ அதனால் தினந்தோறும் நீங்கள் வந்து 15 முறை நிச்சயமாக சிரிங்க. டிக் பண்ணுங்க, இத்தனை முறை இன்னைக்கு ஒரு தடவை சிரிச்சிருக்கேன் அப்படின்னு கூட. Then there is one thing what is called to be proactive. அதுக்கப்புறமா ப்ரோஆக்டிவ் அப்படிங்கிற இன்னொரு விஷயம் கூட இருக்கு. Sometimes the situation is such which I am not able to handle. I do not have that capacity. I do not have that quality. But I can take help from her. சில டைமில் இந்த சூழ்நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, என்னால் முடியாது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இது என்னால் ஆகாது அப்படின்னு கூட நமக்கு சில டைம் வந்து தோணலாம், அப்படி கூட இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து கூட உதவி எடுத்துக்கலாம் இல்லையா? So what? So what? Sometimes we say, oh, why should I take help from others? No, we are human beings. We have our own limitations. And we are part of one family. So what? Have the help from others. ஸோ மற்றவங்க கிட்டேருந்து நம்ம உதவி வாங்கிக்கலாம் தாராளமாக. அதற்கு என்ன, அது ஏன் அவங்க கிட்டேருந்து நம்ம கேட்கணுமா? பரவாயில்ல, அதில் என்ன இருக்குது? நம்ம எல்லாருமே மனிதர்கள். நமக்குன்னு ஒரு சொந்த விதத்தில் ஒரு எல்லை அப்படிங்கிறது, ஒரு லிமிட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஸோ நம்ம மற்றவங்க கிட்டேருந்து உதவியை எடுத்துக்கலாம். Last thing, how can you remain stable? கடைசியான விஷயம், எப்படி நீங்கள் வந்து ஸ்திரமாக நிலையாக இருக்க முடியும்? When you are in your natural self, you can be stable. உங்களுடைய உண்மையான சுய நிலையில் இருக்கிறப்ப உங்களால் நிலையாக இருக்க முடியும். Artificial, temporary, you will remove it immediately. But your செயற்கையாக natural self, you are happy, comfortable, and I think we have more capacity when we are in our natural self. நான் வந்து நானாக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சௌகரியமாக ஃபீல் பண்ணுவோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய திறமைகள், கெப்பாசிட்டி கூட வெளியில் வரும்னு நான் வந்து நம்புகிறேன். வேறு ஏதாவது ஒன்று மேலே பூசப்பட்டு செயற்கையாக நான் காட்டுறேன் இல்லை நடந்துக்கிறேன் அப்படின்னா அது நமக்கு அசௌகரியமாக இருக்கும். அதை தூக்கி போட்டு நான் நானாக இருக்கிறப்ப தான் நான் வந்து சரியாக வந்து இருக்க முடியும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கூட கொடுக்கும். அப்போ தான் என்னால் ஸ்டேபிளாகவும் இருக்க முடியும். So, what is your natural self? அப்போ என்னுடைய உண்மையான சுயநிலை என்ன? Are you an officer, director general, secretary, this? ஆஃபீஸர், ஜென்ரல், செக்ரட்டரி, இல்லை இதெல்லாமா நான் அப்படிங்கிறது? And when we retire, we have to give up all these labels. நான் ரிட்டையர் ஆகிறப்ப இந்த லேபிள் எல்லாம் போயிடும் இல்லையா? So hold on to the foundation. ஸோ அதனால் அந்த அஸ்திவாரத்துக்கு மீண்டும் நாம் போக வேண்டும். What's the foundation? My real me. அஸ்திவாரம் என்ன? உண்மையான நான். Once it so happened, there was someone's birthday, and nice, beautiful packet was sent. So the sister who opened it, she saw very nice paper, very nice silky bow, very nice, beautiful box was also very beautiful. She was appreciating everything. After a while, her friend who had sent the box, she
called her up and asked her how did she find the gift. She said, "Oh, it was so lovely, so nicely packed, so this. She said, "How about the gift that she had never opened?" She had never opened the box. The friend said, "Open the box." When she opened the box, she found beautiful diamonds in a pendant, and she said, "This is for you." Same thing happens with us. We bank upon, we depend upon outside worldly things, but we never look at the beautiful diamond that is here, the beautiful pearl that is here. ஸோ ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுடைய பிறந்த நாளாக இருந்தது. ஸோ அவங்களுக்காக ஒரு அழகான gift வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. ஸோ அவங்க அதை வந்து மேலே இருக்கிறத திறக்கிறாங்க. இது அவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்ல அந்த ரிப்பன்லாம் போட்டு அழகாக அதை வந்து கட்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது. இவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதை வந்து மேலே இருக்கிறதெல்லாம் அந்த பேக்கை வந்து அவங்க வந்து திறக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே யார் அந்த கிஃப்ட்டை அனுப்பியிருந்தாங்களோ அவங்களுடைய ஃபோன் வருது. ஸோ அந்த ஃபோன் வந்தவுடனே அவங்க வந்து கேட்குறாங்க, எப்படி இருந்தது கிஃப்ட் அப்படின்னு. அது அவ்வளோ நல்லா பேக் ஆகிருந்தது, இவ்வளோ அழகாக இருந்தது, அந்த ரிப்பன் இவ்வளோ நல்லா இருந்தது, மேலே கலர் இவ்வளோ இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அந்த கிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இவங்க சொல்கிறாங்க, அந்த கிஃப்ட்டை பிரிக்கவே இல்லை, ஓப்பன் பண்ணல அப்படின்னு. அப்போ சொல்கிறாங்க, முதல்ல அதை திற அப்படின்றாங்க. அப்போ அதை திறந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளார ஒரு அழகான வைரம் இருந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வைரம் அந்த மணியில் ஒரு மணியில் அந்த வைரம் பதிக்கப்பட்டிருந்தது, இதுதான் உனக்கான ஒரு பரிசு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் நம்ம கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்தா, இது இவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது, இதுவா இப்படி இருக்குது அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்து நம்ம நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான பரிசு என்ன, எனக்குள்ளே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த உண்மையான வைரத்தை நம்ம பார்க்க வந்து விட்டுடுறோம். அதுதான் உண்மையான பரிசு, எனக்குள்ள அது வந்து இருந்துட்டுருக்கு. So from today onwards, look at this beautiful pearl which has so many shine with purity, love, wisdom, peace, happiness, bliss. Everything is there with you. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இந்த அழகான அந்த ஒரு ரத்தினம், அந்த ஒரு வைரம் முத்துன்னு சொல்லலாம். அது எதனால் வந்து மின்னிட்டுருக்கு அப்படின்னா, அமைதி, தூய்மை, அந்த ஒரு ஆனந்தம், சக்தி, இதன் மூலமாக என்ன ஆயிட்டிருக்கு, இது வந்து ஜொலிச்சிட்ருக்கு. ஸோ இன்னிலேருந்து இது உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? This is you. அதுதான் நீங்கள், அந்த மின்னக்கூடிய அந்த மணி. Being and experiencing this you makes you stable under all turbulent times. ஸோ அதாவது அந்த மின்னக்கூடிய அந்த ஒரு மணி, அந்த ரத்தினம் தான், அந்த முத்து தான் நீங்கள். ஸோ நான் அந்த மின்னக்கூடிய அந்த மணி அப்படிங்கிற அந்த உணர்வில் இருக்கிறப்ப உங்களால் வெளியில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு அலைக்கக்கூடிய ஒரு புயல் போன்ற அந்த சூழ்நிலைகளை கூட ஸ்திரமாக உங்களால் இருக்க முடியும். Okay? சரிங்களா? Okay. When the outside situation is very powerful, which you cannot face, don't worry. ஸோ வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை ரொம்ப சக்தி நிறைந்ததாக இருக்கா, உங்களால் அதை எதிர்நோக்கவே முடியலையா, பயப்படாதீங்க, பரவாயில்ல. Withdraw yourself from the situation. அதுலேருந்து உங்களை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. It is called tactical withdrawal. இது பேர் டாக்டிக்கல் விட்ராவல்ன்றாங்க, அவங்க உள்ளடக்கிக்கிறது. Empower yourself. உங்களை நீங்கள் மேம்படுத்திக்கோங்க. And then come back. அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் வாங்க. Just as in war, when the outside is more powerful, the enemy is more powerful, what do? The armies retrace, they withdraw. They become more powerful and then they attack. Similarly, the situation outside is very powerful, which you feel is very powerful, and you have no strength to face it, withdraw for some time. Empower yourself, strengthen yourself, and then come back.
எப்படி வந்து ஒரு போர் இருக்குது அப்படின்னா அந்த சேனைகள் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரி முன்னால் இருக்கக்கூடியவங்க ரொம்ப பலசாலியாக இருக்காங்க அப்படின்னு நினச்சா கொஞ்சம் அப்படியே பின்னால் போன மாதிரி போவாங்க. போயிட்டு அந்த சேனைகள் என்ன பண்ணுவாங்க, தன்னை இன்னும் கொஞ்சம் சக்திசாலியாக ஆக்கிக்கிட்டு மீண்டும் அந்த எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் வந்து வருவாங்க. அதே மாதிரி தான் சப்போஸ் எனக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சூழ்நிலை ரொம்ப சக்திசாலியாக இருக்குது, நான் அப்படி நினைக்கிறேன், அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா அதுலேருந்து கொஞ்சம் விடுபட்டு உள்வாங்கிக்கோங்க, உங்களுக்குள்ளே போங்க, உங்களை நீங்கள் இன்னும் சக்திசாலியாக மேம்படுத்திக்கோங்க, பவர்ஃபுல் ஆகிட்டு மீண்டும் முன்னால் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுறதுக்காக வாங்க. And in this, meditation will help you. இந்த விஷயத்தில் தியானம் உங்களுக்கு உதவி செய்யும். And to learn meditation, you have to come here. தியானத்தை கற்றுக்கொள்வதற்காக இங்கே எல்லாரும் வந்திருக்கீங்க. Or to any Brahma Kumari center. ஸோ நீங்கள் எந்த ஒரு பிரம்மகுமாரிகள் கிளை நிலையத்திற்கும் நீங்கள் வந்து போகலாம். Is the topic clear? இந்த தலைப்பு தெளிவாக இருக்கா? Okay, thank you very much. Om Shanti. தேங்க்யூ தீதிஜி. தீதிஜி அவர்கள் ரொம்ப நல்லா நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு டாப்பிக்கை ரொம்ப அழகாக எடுத்து வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னது ஒவ்வொன்றத்தையும் நம்ம கொண்டு வருவோம் இல்லையா? கை தூக்கலாமா? தீதிஜி कहते हैं हम सभी इसका अभ्यास ज़रूर करेंगे. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே 1 minute சைலன்ஸில் இருந்துட்டு நம்ம இதை முடிப்போம்.